எபிசோட் 1ல பார்த்த மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ் எப்படி எடிட் பண்றது, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எப்படி எடிட் பண்றதுன்னு நம்ம பார்த்தோம் விஎன் எடிட்டர்ல. யாரா நீ? நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா? ஆமா, இந்த விஎன் எடிட்டர்ல 4K வீடியோலாம் இம்போர்ட் பண்ணா ஹேங் ஆகுதாமே? ஹேங்குன்னா சொல்ல முடியாது. அது ஒரு மாடலை பொறுத்து இருக்கு. எந்த வருஷம் வாங்கினது அப்படி பொறுத்து இருக்கு. ஐஃபோனா ஆண்ட்ராய்டா அதான்டா. எந்த வருஷம் வாங்கினாங்க, எந்த மாடலு, அதை பொறுத்து இருக்கு. இதோ பாரு, நீ யாரா? ரொம்ப முக்கியம் பாரு. ஆண்ட்ராய்டா ஐபோனா எது பெருசுன்ற பேசுறது. எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அடிச்சும் காட்ட முடியாது. இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா, இந்த ட்ரிபிள் ஆக்ஷன் எப்படி வந்தது அதை வச்சுதான் இந்த வீடியோ. அது அந்த ட்ரிபிள் ஆக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு விஎன் எடிட்டர்ல சொல்லித்தரேன். அதை வேணா பாருங்க. இந்த எது ஹேங் ஆச்சு, எது பெருசு, அதை நான் கிரண் கோடா சேனல்ல போடுறேன். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வீடியோ அது அப்புறமா அப்லோட் பண்றேன். ஓகேவா? எது பெருசு அப்படின்றது, ஆண்ட்ராய்டா ஐபோனா அப்படின்றது. இப்போதைக்கு விஎன் எடிட்டர்ல எப்படி இந்த ட்ரிபிள் ஆக்ஷன் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரேன். ஓகேவா? கிளம்புங்க, பாப்போமா? ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் ஏற்கனவே செஞ்சு வச்ச ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதால உங்களுக்கு அந்த 100 வீடியோஸ்ன்னு கொடுக்குறாங்கல்ல, அது சேவ் ஆகும். ஓகேவா? இது ஆல்ரெடி எபிசோட் 1ல சொல்லியிருக்கேன். இப்படி தான் இருக்கும் ஏற்கனவே செஞ்சு வச்ச ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணால். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ண போகிறேன். உங்களால் டைம்லைன் காலியாக வச்சுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாச்சு நீங்கள் டெலீட் பண்ணும்போது தங்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோ நிற்கிற மாதிரி இது நிற்கும். ஓகேவா? இப்போ எப்படி வீடியோ இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த சின்ன பிளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அது பக்கத்துல ஒரு சிம்பிள், கவருக்கும் நடுவுல ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது என்ன பண்ணணும்னா கேலரியை ஓப்பன் பண்ணும். ஓகேவா? அந்த கேலரியை ஓப்பன் பண்ணா அங்க நீங்க உங்க வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எடுத்த வீடியோ எல்லாமே செல்ஃபி வீடியோ தான். ஓகேவா? ஸோ நானே எடுத்த வீடியோ எல்லாமே. ஸோ இதுவும் நானே எடுத்த வீடியோ, நீங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாவே நான் அப்படியே கட் பண்ண போறேன், ஸ்பிளிட் பண்ண போறேன். ஸோ முன்னாடி கொஞ்சம் தள்ளி வச்சு ஸ்பிளிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டெலிட் கொடுத்த உடனே வீடியோ வந்துருச்சு. எபிசோட் 1ல பார்த்த மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ் எப்படி எடிட் பண்றது, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எப்படி எடிட் பண்றதுன்னு நம்ம பார்த்தோம் விஎன் எடிட்டர்ல. இப்போ என்ன பண்ணலாம், இது வரைக்கும் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ 2 அதை இம்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த இமேஜ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வீடியோ வந்துருச்சா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஸ்பிளிட் பண்ண போறது இல்ல, அப்படியே முன்னாடி பிடிச்சி அப்படியே தள்ளி வைக்க போறேன். வச்சுட்டு லாங் பிரஸ் பண்ணி அந்த வீடியோவை எங்க ஸ்டார்ட் ஆகணுமோ அங்க வச்சுட்டேன். இப்போ என்னன்னா, இந்த வீடியோவும் அந்த வீடியோவும் ஓவர்லாப் ஆகுது, தெரியுதா? ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மேல இமேஜ் லேயர்ல ஒரு வீடியோ வச்சிருக்கோம்ல, அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி கீழே மாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மாஸ்க் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனா அதுல நிறைய மாஸ்க் இருக்கும். அதுல ரெக்டாங்கிள் மாஸ்க் செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ண உடனே ரைட் லெஃப்ட் மூவ் பண்றதுக்கு இந்த ஆரோ ரைட் சைடுல இருக்கிறது, டாப் பாட்டம் மூவ் பண்றதுக்கு இது, கீழே அந்த ஆரோ மாதிரி இருக்குது அது ஃபெதருக்கு, அந்த மேல ரைட் கார்னர்ல இருக்க அந்த ஆரோ மாதிரி இருக்குது ரவுண்டட் ரெக்டாங்கிளா மாத்தும் விஎன் எடிட்டர்ல. யாரா நீ? நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா? ஆமா, இந்த விஎன் எடிட்டர்ல 4K வீடியோலாம் இம்போர்ட் பண்ணா ஹேங் ஆகுதாமே? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஸ்லோ மோஷன் அப்புறம் ஃபாஸ்ட் எப்படி பண்றது ஒரு வீடியோவை. அதனால இங்க வாய்ஸ் ஓவர்லாப் ஆயிடுச்சு. அதனால இந்த வீடியோ மேல இருக்க வீடியோவை, அந்த ப்ளூ வீடியோ ஸ்பிளிட் பண்ண போறேன். இந்த 3 ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒரு வீடியோவை லாங் பிரஸ் பண்ணி தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவை என்ன பண்ண போறேன்னா பெருசாக்க போறேன். மீன்ஸ் ஸ்லோ பண்ணா வீடியோ பெருசாகும், ஃபாஸ்ட் பண்ணா வீடியோ சின்னதாகும். அதனால கீழே ஸ்பீட்னு இருக்கான், அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்வ்ஸ் வரும். அந்த கர்வ்ஸை யூஸ் பண்ணி நீங்க வீடியோவை இந்த மாதிரி கர்வ்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கம்மி பண்ணி வச்சீங்க அப்படின்னா ஸ்லோ ஆகும் வீடியோ. மேல தூக்குனீங்கன்னா ஃபாஸ்ட் ஆகும். அப்புறம் டிக் ஆப்ஷன் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, அந்த கேப் ஃபில் ஆயிட்டே வருது பாருங்க. இப்போ இறக்குறேன்னா, டிக் கொடுக்குறேன்னா, கொடுத்த உடனே அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதனால திருப்பி ஸ்பீட் போயிட்டு திருப்பி இறக்கிட்டு இந்த சைடு இறக்கிட்டு டிக் கொடுத்தேன்னா உங்களுக்கு ஃபில் ஆயிரும் அந்த ஏரியா. புரியுதா? ஸ்லோ மோஷன் ஆகி அந்த கேப் ஃபில் ஆயிரும். இப்படிதான் ஸ்லோ மோஷன் அப்புறம் ஃபாஸ்ட் பண்றது ஒரு வீடியோ பண்ணுவாங்க. செகண்ட் வீடியோவை இம்போர்ட் பண்ணி
மாஸ்க் பண்ணி ஸ்லோ மோஷன்லாம் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வாய்ஸ் ஓவரை சிங்க் பண்ணி கரெக்டாக வச்சாச்சு. இப்போ கரெக்டாக இருக்கா நம்ம இல்லையான்னு பார்த்தோம் VN எடிட்டர்ல. யாரா நீ? நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா? ஆமா, இந்த VN எடிட்டர்ல 4K வீடியோலாம் இம்போர்ட் பண்ணா ஹேங் ஆகுதாம? ஹேங்குன்னா சொல்ல முடியாது. அது ஒரு மாடலை பொறுத்து இருக்கு. எந்த வருஷம் வாங்கினது அப்படி பொறுத்து இருக்கு. ஐஃபோனா ஆண்ட்ராய்டா? ஐஃபோனா ஆண்ட்ராய்டா அதான்டா. எந்த வருஷம் வாங்கினாங்க, எந்த மாடலு, அதை பொறுத்து இருக்கு. இதோ இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் வீடியோவை நம்ம இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு அதே மாதிரி அந்த இமேஜ் லேயரை செலக்ட் பண்ணிட்டு வீடியோ செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா கரெக்டா எங்க அலைன் பண்ணணும் அப்படின்னு பாக்குறேன். பார்த்து வச்சதுக்கு அப்புறம் ஸ்பிளிட் பண்ணிட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி அப்படியே டிராக் பண்ணி முன்னாடி வச்சிடுறேன். வச்சுட்டு கரெக்டா இங்கேருந்து ப்ளே பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா இருக்கும். இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுட்டு இங்கேருந்து ப்ளே பண்ணா கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். மாடலு அதை பொறுத்து இருக்கு. இதோ பாரு, கரெக்டா அலைன் பண்ணி வைக்கணும். ஏன்னா மாஸ்க் போட போறோம்னா கரெக்டா அந்த சென்டர் அலைன்மெண்ட், ஹெட் அலைன்மெண்ட் எல்லாமே கரெக்டா வச்சுட்டு இப்போ கீழே அந்த வீடியோ செலக்ட் பண்ணி கீழே மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி அதே போல ரெக்டாங்கிள் மாஸ்க் தான். மேலே தூக்குனா மேலே அலைன் ஆகும், ரைட் சைடு கீழே ஃபெதரு, இந்த லெஃப்ட் கார்னர்ல இப்போ இருக்கு அந்த இது ரவுண்டட் ரெக்டாங்கிளா மாத்துறது. ஓகேவா? வச்சதுக்கு அப்புறம் கரெக்டா வைக்கணும், அலைன்மெண்ட்ஸ் கரெக்டா வைக்கணும். ஃபெதர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு அடி ப்ளே பண்ணி பார்த்துருவோம். மாடலு அதை பொறுத்து இருக்கு. இதோ பாரு, நீ யாரா? ரொம்ப முக்கியம் பாரு, ஆண்ட்ராய்டா ஐஃபோனா எது பெருசு? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், ஃபைனல் அவுட் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்க்கணும். எபிசோடு 1ல் பார்த்த மாதிரி தான். மேலே போயிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் ப்ளூ கலரில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண உடனே மேனுவலாக என்னன்னு கேட்கும். ஆட்டோவா மேனுவலாக, மேனுவல் கொடுத்துட்டு 4Kனா 4K ரெண்டர் போட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிடும். இதுதான் இப்படி தான் ட்ரிபிள் ஆக்ஷன் வீடியோ நீங்கள் கிரியேட் பண்ணணும் VN எடிட்டரில். VN வீடியோ எடிட்டர் ஆப்பில் ட்ரிபிள் ஆக்ஷன் இப்படி தான் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. I hope you enjoyed the video. Thank you.